கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் ஞாயிறு தினமான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek the Lord while he may be found. Call upon him while he is near. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென். தபசு காலத்தின் நடுவில் வரும் ஞாயிறு உபவாச நாட்களில் கணக்கிடப்படுவதில்லை என்பதை ஏற்கனவே தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். ஆனாலும் பரிசுத்த ஓய்வு நாளான இன்றும் தபசு காலத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம் அனைத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று அறிவுறுத்துவதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கண்டடையத்தக்க சமயம் எது? இப்பொழுதுதான். தபசு காலம் என்பது மனம் திரும்பும் காலம். நாம் தேவனை பிறகு தேடலாம் என்று நினைக்காமல் இன்றே இப்பொழுதே அவரை தேட வேண்டும் என்று இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. தபசு காலம் ஒரு ஆன்மீக வாய்ப்பு. இது மன சுத்திகரிப்பு காலம். இது தேவனுடன் உறவை புதுப்பிக்கும் நேரம். தேவன் சமீபமாய் இருக்கையில் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் எப்பொழுதுமே தூரமாய் இருந்தது இல்லை. அவர் நம் சமீபமாகவே தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவமே அவர் நம்மை கிட்டி சேர விடாமல் நம்மை தடுக்கிறது. எப்பொழுது நாம் நம் பாவங்களை உணர்ந்து வருந்தி அவர் பாதம் பணிகிறோமோ அப்பொழுதே அவர் நம் குரலுக்கு செவி சாய்க்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 மிக தெளிவாக உறுதி அளிக்கிறது. எஸ், நாம் நம் பாவங்களுக்கு வருந்தி, உண்மையாய் வருந்தி, திருந்தி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் பக்கத்தில் வந்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். இது நமக்கு மிக பெரிய ஆறுதல். கண்ணீர் சிந்துகிறவர்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார். உடைந்த இருதயத்தாருக்கு அவர் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போனவர்களுக்கு அவர் அருகில் வந்து சத்துவத்தை வழங்குகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று உறுதியளித்திருப்பதை சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேடுதல் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு அவரை தேட வேண்டும். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கூறியிருப்பதை எரேமியா 29:13 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருப்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேடுவது உள்ளத்தால், கூப்பிடுவது வாயால். அமைதியான ஜெபம், கண்ணீரோடு ஜெபம்,
மனம் திரும்பும் ஜெபம், இவை எல்லாம் தேவனிடம் சென்று சேரும். கூப்பிடும் ஜெபம் வீணாகாது. நாம் மனம் திரும்பி அழைத்தால் அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இந்த தபசு காலம் சுய பரிசோதனை செய்யும் காலம், மன்னிப்பு கேட்கும் நாள், உறவை சீர் செய்யும் நாள், தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் பாதம் அமர்ந்து நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தேவனை உண்மையாக தேடுகிறேனா? என் தேடுதல் முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் வாஞ்சியோடு இருக்கிறதா? அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை பரிபூர்ணமாக நான் விசுவாசிக்கிறேனா? நான் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறேனா? இந்த தபசு காலத்தில் நான் எதில் எல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டு சரியான பதில்களை பெற்று அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்போமா? During this Lenten Sunday, God invites us to seek Him while He is near. Lent in a season of repentance, renewal, and returning to God. The Lord is not far away. He is waiting for us to call upon Him sincerely. If we seek Him wholeheartedly, we will surely find Him. Do you believe this? கர்த்தர் இந்த ஞாயிறு நாளில் நம் இருதயங்களை தொட்டு நம்மை அவரிடத்தில் மேலும் கிட்டிச் சேர கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை உண்மையாய் தேட எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாத படிக்கு எங்களை காத்தருளும். தினமும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். இந்த தபசு காலத்தில் எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி மண்டை கிட்டிச் சேர எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.